ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அப்பாரி கிரியேஷன். டுடே கட் பீட் அண்ட் டியூப் பீட் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு இன்னொரு நேம் வந்து கட் பீடுக்கு கர்தானான்னு சொல்லிட்டு சொல்லுவோம், கர்தானா ஒர்க்குன்னு சொல்லிட்டு. இந்த கட் பீடு வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் கலெக்ஷன் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது நான் வந்து அதிகமாக வாங்க மாட்டேன். ப்ளவுஸ் ஆர்டர் வருது இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நான் யூஸ் பண்ணிப்பேன். கொஞ்சம் காமனாக எல்லாத்துக்குமே செட் ஆகிற கலர் மாதிரி அது மட்டும் கொஞ்சம் ஒரு 1 kg 1/2 kg அந்த மாதிரி வாங்கி வச்சுப்பேன். இந்த கோல்டு கலர் வருது இல்லையா, கோல்டு கலர்லேயே நிறைய கலர் வெரைட்டி இருக்குது. இது லைட் கலர், இதை விட லைட் கலர் இருக்குது, இதை விடவும் டார்க் கலர் இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி கோல்டு கலரு, பிங்க் கலரு, பால் பச்சை கலரு, ஓரளவுக்கு அந்த ப்ரைடல் ப்ளவுஸ்க்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி கலர்ஸ் மட்டும் நான் வாங்கி வச்சுப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டியூப் பீடு என்கிட்ட இப்போதைக்கு கலெக்ஷன் இல்லை. இப்போ கட் பீடை விட டியூப் பீடு வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இது கட் பீடில் மீடியம் சைஸ், சரிங்களா? ஒரு மாதிரி ஒரு ரிச் லுக்கு தரும். இது ரேட்டும் கொஞ்சம் கூட, மற்ற பீட்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது இது ரேட் கூட. நம்ம இப்போ பொருளினுடைய விலை அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி தரும்பொழுது ரேட்டும் அதிகமாக இருக்கும். ரிச் லுக்கை தரும் இது. இந்த ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறோன்னா கண்டிப்பாக ரேட்டு வந்து ஒரு 4,000க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இதை நம்ம ஒர்க் பண்ண முடியும். 4,000க்கு மேலே, ஏன்னா இது ரேட்டு ரொம்ப கொஞ்சம் கூட அதிகமாக வரும். அதே மாதிரி லுக்கிங் வைஸ் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு ரிச் லுக், ஏன்னா கிளாஸ் மாதிரி தானே இருக்கும், கொஞ்சம் ரொம்ப மினுமின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டீசெண்டாகவும் இருக்கும், ரொம்ப அடிக்கிற மாதிரியும் இருக்காது. இது ஒரு சைஸு. இது பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். கட் பீடிலே இது சின்ன சைஸ். இது நெக்ஸ்ட்டு கட் பீடை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதான் டியூப் பீடில் இதை விட கொஞ்சம் லென்த்தாக வரும். அது வந்து ஸ்லீவில் ஹேங்கிங்க்காக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இதிலே பெரிய சைஸ், இதை விட லாஸ்ட்டு சைஸாக தான் அது ஹேங்கிங்க்காக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ப்ரோச்சஸ் கிளாஸஸில் அது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஆரி ஒர்க்கில் ஓரளவுக்கு டிசைன்ஸ்க்கு மட்டும் அது நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை கட் பீடில் ஒர்க் பண்ணும்போது எப்போவுமே நீங்கள் நரம்பு யூஸ் பண்ணிக்கோங்க. நரம்பு தான் பெட்டராக இருக்கும் கட் பீடில், ஏன்னா அது ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வந்து நரம்பு யூஸ் பண்ணும்பொழுது கலரே தெரியாது இல்லையா, அதனால் நம்ம நரம்பு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் சீயிங் த்ரெட் தான் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, இப்போ கோல்டு கலர்னால் நீங்கள் கோல்டு கலர் எடுக்கணும். அதே மாதிரி இப்போ ஒரு க்ரீன் கலர், ஒரு பிங்க் கலர்னால் இப்போ இந்த பிங்க் கலர்னால் இதுக்கேற்ற மாதிரி நம்ம சீயிங் த்ரெட் போட்டால் மட்டும்தான் ஓரளவுக்கு வெளியில் தெரியாது. இப்போது இதில் ஒரு க்ரீன் கலர் நான் யூஸ் பண்ணுறேன்னா அப்படியே அப்பட்டமாக வெளியில் வந்து தெரியும் இந்த கலர், சரிங்களா? நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கட் பீட் ஒர்க் பண்ணும்போது அதுக்காக தான் ஒரே எல்லா கலருக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த நரம்பை, சரிங்களா? இப்போது கட் பீட் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போது நரம்பு வந்து நான் எடுத்துகிட்டு ஒரு கட் பீட்டை போட்டு லாக் போட்டு முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் எப்படியும் பண்ணலாம், இல்லை 2ஆக மடிச்சுட்டு அப்படியே நாட்டு வந்து போட்டுகிட்டே இருக்கணும். போட்டுகிட்டே இருந்தால் தான் ஒரு கொஞ்சமாச்சும் இதில் பெருசாக கொஞ்சம் முடிச்சு கிடைக்கும். அது நம்ம போடுற கிளாத்தை பொறுத்து தான் அந்த எண்ணாட்டும் நிற்கும். ஏன்னா நரம்பு வந்து டக்குன்னு உருவிக்கிட்டு வந்துடும். ரொம்ப நைஸாக இருக்கும் இல்லையா, நைஸானா வழவழன்னு சொல்லுவோம் இல்லையா, நழுன்னு இருக்குன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி லாக் வைக்கும்பொழுது ஒரு பீட்ஸோ ஏதாச்சும் ஒரு பீடு கொடுத்து நல்லா ஒரு 4-5 டைம் வந்து லாக் போட்டு வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 23ஆம் நம்பர் நீடில் நான் வந்து எடுக்கிறேன். வீடியோவில் தெரியுதா, அதனுடைய நிழல் தெரியுதுன்னு நினைக்கிறேன், லைட்டு வெளிச்சத்தில் தெரியுதுங்களா? பிளாக் கலர் கிளாத்தாக இருந்தால் தெரியும். இப்போது நான் வந்து நரம்பு வந்து வெளியில் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒன்றா எடுத்தும் நம்ம கட் பீடை வந்து ஒர்க் பண்ணலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இப்போது நம்ம பீட்ஸ் வாங்குகிறோன்னா இதிலே வந்து மேட் ஃபினிஷிங்லேயும் கிடைக்குது, நார்மலாகவும் கிடைக்குது. இப்போ நார்மலில் என்ன ப்ராப்ளம்னா, ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். அதே மாதிரி கட் பீடில் வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது இல்லையா, இப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ரவுண்டு வந்து ஒரே ஈவனாக இருக்காது, கோணல் மானலாக இருக்கும், அன்ஈவனாக இருக்கும். அது வந்து நார்மலு. மேட் ஃபினிஷிங்னாக்கா ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக இருக்கும். உள்ளார வந்து ஒரு கலராக தெரியும். இப்போது மேலே பிங்க் கலராக தான் இருக்கும், சுற்றி பிங்க் கலராக இருக்கும், உள்ளார வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலராக இருக்கும். அது வந்து மேட் ஃபினிஷிங் கட் பீட். அது உங்களுக்கு அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா நீங்கள் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதை விட அது நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து அன்ஈவனாக இருக்குது நான் யூஸ் பண்ணுறது. நார்மலாக நம்ம பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ் லெவலில் வந்து அதிகமாக நம்ம எம்போஸ்டு ஒர்க் பண்ணுவோம். அப்போது வந்து கட் பீடை வச்சு ஒரு பெரிய சிலபஸே இருக்குது நமக்கு. இப்போதைக்கு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க எப்படி யூஸ் பண்ணுறது, ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நார்மலாக நம்ம பீடு ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, எடுத்து சிங்கிளாக ஒர்க் பண்ணுவோம். இப்போ வந்து ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்பொழுது கட் பீடை வந்து
இதை விட சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா 2, இல்லைனா ஒன்று ஒன்றா வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா இது அதிகமாக வந்து அன்இவனாக இருக்கும். மோஸ்ட்லி நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது நம்ம 2 2 3 3 வச்சோம்னாக்கா தூக்கிக்கிட்டு வந்துடும், நல்லா இருக்காது ஃபினிஷிங்கே. சரிங்களா? கட் பீடு வந்து மீடியம் சைஸ் இருந்துச்சுன்னா 1 1, பெரிய சைஸ் டியூப் பீடு இருந்துச்சுன்னா, சின்ன சைஸ் இருந்துச்சுன்னா 2, மீடியம் சைஸ்னால் 1. டியூப் பீடும் அதே மாதிரி தான் பாருங்கள். டியூப் பீடும் அதே மாதிரி தான். ஒன்று ஒன்று தான் ஸ்டிச் பண்ணணும். இதையும் நார்மலாக நம்ம பீடுக்கு பண்ணுறோம் இல்லையா, அதே சேம் மெத்தட் தான். இப்போ எண்ணாட்டு போடும்பொழுது நம்ம நார்மலாக போடுவோம் இல்லையா, அதே சேம் மெத்தடில் தான் எண்ணாட்டு போடணும். சரிங்களா? இதில் என்ன மைனஸ் பாயிண்ட்னா ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், இதில் எண்ணாட்டு போடும்போது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். அப்படி இல்லைன்னா உருவிக்கிட்டு வந்துடும் நைஸாக இருக்கிறதுனால. சரிங்களா? இப்போது இது ஒரு கட் பீடு, ஒரு டியூப் பீடு நீங்கள் போட தேவையில்ல. கட் பீடு இருக்குது இல்லையா, கட் பீடு மட்டும் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒர்க் பண்ணி பாருங்கள். இப்போது சின்னதாக ஒரு ரவுண்ட் போட்டு வச்சுருக்கேன் நான். இதில் பாருங்கள், இப்போ கட் பீடை வந்து நான் லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து எண்ணாட் வந்து எப்படி லூப் வெளியில் தெரியாமல் நாட் போகிறதுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி எப்படி லோட் பண்ணலாம் பீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன். அது ஒரு கிளாஸாகவே நான் போடுறேன். சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா கட் பீடு டபுளாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுனாக்கா சிங்கிளாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கிளாத் உங்களுக்கே தெரியும், ஃப்ரேமை விட்டு கழட்டும்பொழுது லூஸ் வராது. சரிங்களா? 3 3 4 வச்சு பண்ணிங்கனாக்கா லூஸ் விடும், ஃப்ரேமை விட்டு அசிங்கமாக இருக்கும், தூங்கிடும் வெளியில் பீட்ஸ்லாம். சரிங்களா? நீங்கள் நார்மலாக பீட்ஸை எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்களோ அதே சேம் தான் கட் பீடும். நான் இன்றைக்கி சிங்கிளாக தான் ஸ்டிச் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ போட்டுட்டு வெளியில் போயிட்டு ஒரு லாக் வச்சு மறுபடியும் உள்ளே வரணும். ஏன்னா உள்ளே வர போகிறோம் இல்லையா, அங்கே வரும்பொழுது இந்த சைடில் உள்ளார வரும்பொழுது இங்கே ஒரு லாக் வைக்கணும். சரிங்களா? இப்போது இருங்க, நான் எண்ணாட் போட்டுட்டு நான் உங்களுக்கு சீயிங் த்ரெட்லேயே சொல்கிறேன். ஏன்னா இதில் கலர் தெரியல வீடியோவுக்கு. இப்போது எனக்கு வந்து இங்கே முடிஞ்சிடுச்சு. இங்கே முடியும் பொழுது நான் உள்ளார இந்த ரவுண்டை வந்து ஃபில்லப் பண்ணணும். அதுக்காக நான் வெளியில் ஆப்போசிட்டில் ஒரு சின்ன லாக், சரிங்களா, வச்சுட்டு உள்ளே வந்து மறுபடியும் ஒரு குட்டி லாக் வைக்கிறேன். சரிங்களா? லாக் வச்சுட்டு மறுபடியும் உள்ள பாட்டமாக நான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி முடிக்கும் பொழுது இந்த மாதிரி முடிக்கும் பொழுது ஒரு டைம் இடம் பத்தாது இல்லையா, அப்போது சின்னதாக ஏதாச்சும் கட் பீடு இருக்கும் இதில், அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம்.
கொடுத்துட்டு முடிக்கும் பொழுது ஆப்போசிட்டில் வெளியில் ஒரு லாக் வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே நம்ம திரும்பணும். சரிங்களா? திரும்பிட்டு மறுபடியும் உள்ளார நான் ரவுண்டில் கொடுத்துட்டு வரேன். ரவுண்ட் முடிக்கும் பொழுது லாக் வச்சு ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சு உள் சைடு வந்து மறுபடியும் ஒரு லாக் வைக்கணும். வச்சு மறுபடியும் அடுத்த லைன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி உள் சைடுங்க முடிக்கும் பொழுது இங்கே எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய கட்பீட்லேயே ஒரு பெரிய சைஸ் இங்கே ஒன்று மட்டும் வச்சா போதும். அதனால் நான் இங்கே வைக்க போகிறேன் இல்லையா, இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுக்கிறேன். சரிங்களா? ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுட்டு பீடு கொடுத்துட்டு எண்ணாட் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கட் பீட் ஒர்க் பண்ணும்பொழுது உங்களுக்கு பிங்க் கலர் ஸ்விங் த்ரெட்லேயும் ஒர்க் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நாங்கள் நரம்பில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போது இந்த கட் பீடை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணாச்சு. இந்த ரவுண்டை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. சரிங்களா? நீங்களும் ஏதாச்சும் ஒரு இமேஜில் எடுத்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணி பாருங்கள். இப்போது டியூப் பீட் பாருங்கள். டியூப் பீட்டில் ஒரு சிம்பிள் டிசைன் பார்க்கலாம். இதுக்காக ஒரு கோடு போட்டு வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போது இங்கே போகிறேன். இந்த கட் பீட் எவ்வளோ லென்த் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு செயின் போட்டுக்கோங்க. சரிங்களா? செயின் போட்டு ஒரு லாக் வச்சுக்கோங்க. லாக் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டியூப் பீடை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே இந்த கோட்டுக்கு நேராக வந்துடும் ஒரு லாக்கு, மறுபடியும் ஒரு லாக். அது எடுக்காமல் இருக்க லாக் போடுவோம் இல்லையா? சரிங்களா? இப்போது இந்த சைடு போய்க்கோங்க. இந்த சைடு ரைட்டு லெஃப்ட் அந்த மாதிரி போட்டுட்டு வர போகிறோம். ஒரு செயின், ஒரு லாக் போட்டுட்டு ஒரு கட் பீடை எடுத்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த கோட்டுக்கு நேராக வந்துடும். வந்த உடனே இந்த டியூப் பீடுக்கு ஒரு லாக்கு, அது எடுக்காமல் அந்த லாக் எடுக்காமல் இருக்க மறுபடியும் ஒரு லாக், ரெண்டு லாக். சரிங்களா? இப்போது திரும்ப இந்த பக்கம் போகிறேன். இந்த பக்கம் இங்கே பண்ணும்பொழுது இந்த கேப் இது எவ்வளோ தூரம் கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும். இப்போ ரொம்ப எடுத்துகிட்டு போயிட்டு இந்த த்ரெட்டை இதுக்கு பக்கத்துலேயே இப்படி வைக்கக்கூடாது. ஏன்னா இங்கே நமக்கு வந்து பீட்ஸ் வந்து இங்கே இன்செர்ட் பண்ண போகிறோம் இல்லையா, போய் இடம் பத்தாது. ஒன்று மேலே ஒன்று இடிச்சிட்டு வரும்பொழுது மேலே ஏறிடும், மேலே தூக்கிக்கிட்டு வந்துடும் டியூப் பீட். சரிங்களா? நீங்கள் லாக் வைக்கும்பொழுது கொஞ்சம் கேப் விட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒரு லாக். சரிங்களா? திரும்ப ஒரு லாக், ரெண்டு லாக் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இதே மாதிரி ஃபுல்லாக நான் கொடுத்து முடிச்சுக்கிறேன். இப்போது இதில் நான் சிங்கிளாக வச்சுட்டு வந்துட்டேன். இதில் வந்து கார்னரில் வந்து நம்ம சுகர் பீடும் கொடுத்துக்கலாம். சுகர் பீட்டில் கலர் பீடும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ டியூப் பீட்டில் இன்னொரு கலர் கொடுக்குறேன் பாருங்கள். சாரி, டியூப் பீடு ஸ்டிச் பண்ணுறேன். கட் பீடை வந்து அந்த எஜ்ஜில் கொடுத்துட்டு வரலாம், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரியும் கொடுக்கலாம், பார்க்குறதுக்கு வந்து டபுள் கலராக அழகாக இருக்கும். ரொம்ப சிக்காயிடுச்சு. எடுக்காமல் இருக்க ஒரு லாக்கு. இங்கே போகிறேன். சரிங்களா? இப்போது இங்கே ரெண்டாவது தான் இந்த டியூப் பீடு வரும். சரியா? இப்போ முதல்ல வந்து இந்த கலர் பீடு க்ரீன் கலர் வரும். எப்போவுமே நம்ம லோட் பண்ணும்பொழுது இங்கே செகண்ட் வர்றது வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டாக எடுத்துக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு வர்றதை வந்து செகண்டாக எடுத்துக்கணும், லாஸ்ட்டாக எடுத்துக்கணும். சரிங்களா?
எடுத்துகிட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஒரு லாக்கு, திரும்ப எடுக்காமல் இருக்க ஒரு லாக்கு. சரிங்களா? கொடுத்துட்டு நான் எண்ணெய் போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போது நாங்கள் சென்டரில் கேப் வருது இல்லையா, இதை வந்து இன்னும் வி ஷேப்லேயும் எடுத்துகிட்டு வரலாம். நான் லைட்டாக தான் பெண்ட் பண்ணேன், ரொம்ப பெண்ட் பண்ணலை. இப்போ சென்டரில் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுத்துட்டு வரலாம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்படி இல்லைனா சுகர் பீடு கொடுக்கலாம். சுகர் பீடில் வந்து கலர் பீட் கொடுக்கலாம். சரிங்களா? சுகர் பீடே கொடுத்தா நல்லா இருக்காது. எப்போவுமே கட் பீடில் வந்து சுகர் பீடு அந்த கோல்டு கலர் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது கொடுத்தோம்னா அந்த அளவுக்கு லுக்கிங்காக இருக்காது, எடுக்காது. கலரில் வேணால் நம்ம டார்க் கலர் ஏதாச்சும் க்ரீன் கலர் இந்த மாதிரி எடுத்து கொடுத்தோம்னா அழகாக இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி நீங்களும் ஏதாச்சும் ஒரு இமேஜில் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.